நோவாவின் காலத்தில் நடந்து என்ன? ஆதியாமம் 6 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. தேவனுடைய ரகசியங்களை மனிதனால் அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் பரிசுத்த வேதாகமம் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுவதையும் தம்முடைய வார்த்தையால் உருவாக்கினார். ஆனால் மனிதனை அவர் அப்படி படைக்கவில்லை. அழகான ஒரு வடிவம், உலகத்தை உருவாக்கினவருடைய முகம். உலகில் உள்ள சகல மிருகங்கள் பெறாத ஒன்று ஜீவ சுவாசம். ஆதியாமம் தூதினார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானார். தேவன் காற்றை உருவாக்கினார். அவர் பர்வதங்களை உருவாக்கிவர். விடிய காலத்தை அந்தகாரமாக்கிறவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஜீவ சுவாசம் என்பது நாம் நினைக்கும் ஆக்சிஜன் காற்று அல்ல. இந்த காற்றை மிருகங்கள் சுவாசிக்கின்றன. தேவன் ஆவியாக இருக்கிறார். யோவான் 4 தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் சுவாசிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆதலால் மனிதன் உலகில் உள்ள எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கிறான். பகலில் குளிர்ச்சானன் வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டுவிட்டு பூமியில் உள்ள மனிதனை பார்க்க வருகிறார். தேவ தூதர்கள் முதலாய் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் நம்மை பிள்ளைகளாக நடத்துகிறார். ஆனால் அந்த படைப்பு அவரை மனம் நோக செய்தது. ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய படைப்பை பார்த்து மனம் நொந்து அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இதனுடைய காரணம் என்னவாக இருக்கும்? அடுத்த பாகம் விரிவு.